எல்லோருக்கும் வணக்கம். பேசுவது சாத்தூரிலிருந்து ஏஆர்கே. இன்றைய தேதி 7/7/2026. நண்பர்களே, இன்று ஒரு நண்பர் பதிவிட்டிருந்தார். ஏற்கனவே நியோமேக்ஸில் பணம் கொடுத்து ஏமாந்தது போதாதா, இன்னும் ஏன் நிலம் வேண்டும் என்று போகின்றீர்கள்? அங்கே என்ன தங்கம் விளைகிறதா, பொன் விளைகிறதா நீங்கள் போய் ஏமாறுவதற்கு? ஏற்கனவே அது இரட்டிப்பு என்பது 10 மடங்கு விலையாக கொடுக்கின்றார்கள். மேற்கொண்டு நீங்கள் கொடுத்த பணத்தை விட அதிகமாக கொடுத்து வாங்க வேண்டுமா என்று மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். இன்னும் உங்களுக்கு அறிவு இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். நானும் பதிலுக்கு போட்டேன், அவங்களுக்கு அதாவது அதிக பிரச்சனைக்குத்தனம், துட்டு திமிரு. ஏற்கனவே நியோமேக்ஸ் கம்பெனியால் நாம் ஏமாற்றப்பட்டோம். அதாவது பொதுவாக ரியல் எஸ்டேட் அப்படின்னாலே சும்மா அள்ளி புழுகுவாங்க. புழுகு இவ்வளவுதான் இருக்குது, வண்டியாக வரும், எங்கள் அப்பன் புழுகு கப்பல் நிறையா வருங்கிற மாதிரி ரியல் எஸ்டேட்டு சாதாரணமாக நடத்துகிறவங்கள பூமியில் 30 அடி தோண்டினா தண்ணி வரும், 40 அடி தோண்டினா தேங்காய் தண்ணி வரும், கூட 10 அடி தோண்டுனா பாதம் பாலே வரும், அதுக்கு மேலே தோண்டினா பாயாசமே வருமா. இடம் பார்த்தீங்கன்னா சும்மா பழன்னு இருக்கும். கரெக்டாக நல்லா வெயில் அடித்தா பழன்னு தான் தெரியும். நைட்டை பார்த்தா சும்மா ஜெகஜோதியாக இருக்கும். ஆமாம், 30,000 ரூபா 40,000 ரூபா இடத்துக்கு 10 லட்சம் 20 லட்சம்னு விற்றா லைட் ஹீட்டு போட்டு தான் தருவாங்க. டிடிபிசி அப்ரூவல் வாங்கி அது 30 லட்சம் கூட ஆகும். அப்போ நைட்டு நல்ல லைட்டை போட்டு ஜோடனை போட்டாக்கா பளபளன்னு வெளிச்சமாக தான் இருக்கும். இடம் வாங்கி லட்சணப்பட்டால் தான் தெரியும். 300 அடி தோண்டினாலும் தண்ணி வராது. ஏற்கனவே இந்த புழுகு, இந்த நியோமேக்ஸ் புழுகை பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட பணம் வாங்கும்போது என்ன சொல்லி வாங்கினாங்க, உனக்கு நாங்கள் 1.5 வட்டி தருவோம், 2 வட்டி தருவோம். அது போக 3 வருஷம் ஆனால் 2 மடங்கு தருவோம், அப்புறம் 1.5 மடங்கு தருவோம். அப்படி நேரத்துக்கு தகுந்தாப்புல புளியை தள்ளி தான் நம்மள்கிட்ட பணம் வாங்கினாங்க. ஆனால் பணம் வாங்கி 1 மாதம் கழித்து 2 மாதம் கழித்து தான் அந்த பாண்டை கையில் கொடுத்தாங்க. அந்த பாண்டை கையில் கொடுக்கும்போது பார்த்தா 1200 சதுரடி, 1800. நம்ம என்ன இளமையாக கேட்டோம்ன்ட்டு சும்மா வச்சுக்கோங்க, உங்களுக்கு பணம் தான் தருவோம், சும்மா தான் இதுன்னாங்க. கடைசியில் மொத்தமாக அல்வா கொடுத்துட்டாங்க. போய் பயங்கர நம்மகிட்ட என்ன சொன்னாங்க, பணத்தை 2 மடங்கு பெருக்கி தருவோம், வட்டி தருவோம்னாங்க. ஏமாந்து போய் கொடுத்தோம். ஆனால் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் கோர்ட்டில் நாங்கள் இழந்துறதா தான் பேச்சு, நாங்கள் இடத்துக்கு தான் பத்திரமே பதிவு கொடுத்துருக்கோம். பத்திரம்னா என்ன, பாண்டு அப்படிங்கிறாங்க. அதுக்கு 2 சங்கங்கள் ஜாலரா அடிக்குது, பச்சை துரோகிகள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்களுக்கு தேவை காசு, அதனால் ஜாலரா அடிக்காங்க. அந்த புழுகை கூட உங்களால் எப்படி ஜீரணிக்க முடிஞ்சது? அதுக்காக தான் இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்கோம். கோர்ட்டுக்கு, அதாவது அதில் பணம் போட்டவங்க 3 லட்சம் பேருக்கு மேலே, கம்ப்ளைண்ட் பண்ணது 60,000க்கு மேலே, கோர்ட்டுக்கு போனது 300 பேருக்கு மேலே, பல்வேறு கோர்ட்டுகளுக்கு போகிறது அது வேறு தனி. எது சீரியல் ஃப்ராடு, சிபிஐ கேஸு, இடி கேஸ்னு நெடுக போய்கிட்டே இருக்கும். சவகாசிக்கார் ஒரு பக்கம் அந்த நீதியை கோர்ட் மூலியமாக தான் வாங்கணும்னு மல்லு கட்டி போராடுறாரு. இன்னொரு வகையில் நமது சகோதர சகோதரிகள் சென்னைக்கு சென்று சபாநாயகரையும் பார்த்துருக்காங்க, அமைச்சர் மதிப்பிற்குரிய செங்கோட்டையன் சார் அவர்களையும் பார்த்துருக்காங்க, இன்னும் சீஃப் செக்ரட்டரியை பார்த்துருக்காங்க.
உள்துறை செயலாளரை பார்த்துருக்காங்க. இப்படி எத்தனையோ வழிகளில் வந்து அவங்களும் இப்போ நம்ம பணம் போட்டவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விரைவிலே ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நம்புகின்றேன். இப்படி முயற்சிகள் ஒரு பக்கம் இருக்க, நம்ம வந்து உண்மையை சொல்கிறோம். சில பேர், அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சபாநாயகர் என்பவர் சட்டசபையின் தலைவர். லேசாக நினைக்காதீங்க. சபாநாயகர் வந்து சட்டசபையின் தலைவர். அவர் காதுக்கும் போய்விட்டது, கடிதங்களாகவும் போய்விட்டது. அவர் அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அப்படி ஆக்ஷன் எடுக்கும்போது அந்த துறைக்குரிய, அதாவது சீஃப் செக்ரட்டரி பதில் கொடுத்தாகணும், உள்துறை செயலாளர் கொடுத்தாகணும், அது சம்பந்தப்பட்ட துறையான போலீஸ் ஈஓடபிள்யூ கொடுத்தாகணும். அதாவது இந்த கடந்த அரசு இல்லை வந்து சட்டசபையில் ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஒரு எம்எல்ஏ, ஒரு மந்திரி கூட இந்த இதை கொஸ்டின் எழுப்பலை. ஆனால் இந்த அரசு நன்றாகவே செயல்படுகிறது. சட்டசபை தலைவரே அது முன்னெடுத்திருக்கின்றார், மற்றவர்களும் எடுத்து செல்கின்றார்கள். கடந்த அரசு செய்யவே இல்லை என்றுதான் சொல்லலாம். நானும் இது சம்பந்தமாக கடந்த முறை சில மந்திரிகளை பார்த்தேன், ஆளுகளை வச்சு பார்த்தேன். ஐயா, நியமக்ஸா பக்கத்தில் வராத. ஏனென்றால் நாங்கள் எல்லாமே கிளர்க்கு மாதிரி தான். 50 கோடி வரைக்கும் தான் நாங்கள் டீல் பண்ண முடியும். 50 கோடிக்கு மேலே நம்ம சிஎம்மோட உறவினர் தான் வந்து டீல் பண்ணுவார். நாங்கள் அதுக்கு மேலே கேள்வி கேட்டாக்கா எங்களுக்கு மந்திரி பதவி இருக்காது, நாங்கள்லாம் கிளர்க்கு மாதிரி தான் அப்படின்னு சொல்லி மாவட்ட மந்திரிகளும் நடவடிக்கை எடுக்கவில்லை, எம்எல்ஏக்களும் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆனால் இந்த அரசு, நமது தாவேகா அரசு தன்னுடைய முழு பலத்தையும் காண்பித்து நடவடிக்கை எடுக்க தயாராகிவிட்டனர். ஆக நாம் இதை ஆதரித்தே ஆக வேண்டும். என்னைய கேட்டாங்க, என்னையா நீ திமுக காரனாச்சே, நீ எப்படி நீ இதுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு. ஆமாம், எனக்கு அறிவாலயத்திலேருந்து மாதம் 5 லட்ச ரூபா வந்துக்கிட்டு இருந்தது. நான் வந்து பதவியில் வந்து மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்தேன். அதனால் என்ன காசை கொள்ளையடித்தாலும், எவ்வளோ நம்ம வீட்டை விற்று கொடுத்து வீட்டில் சுரண்டி எடுத்துகிட்டு போனாலும் நம்ம கட்சி ஆதரிச்சுக்கிட்டு தான் இருக்க முடியுமா? வீடையே வந்து விற்க வச்சுட்டாங்க, தெருவில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கு பின்புலம் யார்? கடந்த முதலமைச்சருடைய உறவினர். அவருக்கு யார் சப்போர்ட்டிங்காக இருந்தவர்? அதாவது மும்மூர்த்திகளில் ஒரு மூர்த்தி, மதுரை மூர்த்தி. அவருடைய உறவினர் பசுஞ்சோலைக்கு சொந்தமான உசிலம்பட்டி சோலை வந்து அவர் மூலியமாக எல்லாம் வந்து நியமக்ஸுக்கு உதவிகரமாக எல்லாம் போயிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஏன்னா இந்த புழுகினி கதை தான். நான் சொல்கிற அளவிலே பெரிய ஃப்ராடு, அதில் நியமக்ஸு பெரிய ஃப்ராடு. ஆனால் அப்படி ஒன்றும் வந்து கை சுத்தமானவங்க ஒன்றும் கிடையாது. வாய் சுத்தமானவங்க கிடையாது. இப்போ இந்த விஜய் அரசு, மாண்புமிகு ஜோசப் விஜய் அரசு ஏறத்தாழ திமுகவை ஒருபடி மிஞ்சித்தான் நமக்கு செய்கிறாங்க. எப்படி என்றால், கொள்கை ரீதியாக நாங்கள் இடஒதுக்கீடில் நோ காம்ப்ரமைஸ், அதுபோல் சமத்துவ சமுதாயம் அமைப்பதில் அதிலும் நோ காம்ப்ரமைஸ். மற்ற திட்டங்கள் எல்லாமே பார்த்தா திமுகவோட இவங்க வேகமாக செய்கிறாங்க. எல்லாம் வந்து மகளிருக்கான டவுன் பஸ்ஸில் டிக்கெட் ஃப்ரீன்னா இவங்க எல்லா பஸ்ஸுக்குமே ஃப்ரீங்கிறாங்க. இப்படி ஒரு திட்டம் இன்னொரு திட்டத்தை மிஞ்சி தான் நிற்குது. இன்று ஒரு பத்திரிகை செய்தியை பார்த்தேன், ரீல்ஸில் பார்த்தேன், யூடியூப்பில் பார்த்தேன். அதாவது மதிப்புமிகு விஜய் ஜோசப் சார் அவர்கள் அவருடைய பிறந்த நாளுக்கு வண்டலூருக்கு சென்ற ஆண் பெண் எல்லோருக்கும் அந்த நுழைவு கட்டணமாக 80 லட்ச ரூபா செலவாயிருக்கு. அந்த 80 லட்ச ரூபாயும் அவருடைய விஜய் ட்ரஸ்டிலிருந்து கொடுத்துட்டார், அரசுக்கு கொடுத்துட்டார். ஏன்னா அரசு தானே வந்து வண்டலூர் ஜூ நடத்துது.
ஆக அவரை பொறுத்த மட்டும் கை சுத்தமாக இருக்கின்றார். அந்த அரசை வந்து எப்படி இவங்க கிண்டல் பண்ணுறாங்க? ஒரு டிஃபன் கேரியரில் கொண்டு வர்றாராம், அதில் தான் சாப்பிட்றாராம். மறுநாள் அது இல்லையா, ஒரு பாக்ஸில் கொண்டு வர்றாரு. இல்லையா இதெல்லாம் வீட்டமாக சமைச்சு கொடுக்குறத கொண்டு வருவாங்க. நானும் தான் ஆஃபீஸில் வேலை செஞ்சேன். ஒரு முதல் நாள் பார்த்தா 4 அடுக்கு கேரியரில் கொண்டு போவேன், மறுநாள் பார்த்தா ஒரு பாக்ஸில் கொண்டு போவேன், அதுக்கு தக்கன கொண்டு போவேன். அது ஒரு குற்றமா? அதெல்லாம் கேள்வி பண்ணுறாங்க. அவர் தனது சொத்தை மறைக்காமல் 7,000 கோடி கொடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அவருடைய சொத்து மதிப்பு போக அவர் வந்து கடைசியாக வந்து 250 கோடி வரைக்கும் வாங்கினதாக சொல்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் எனக்கு தெரிந்து, அவருடைய தந்தை மதிப்புமிகு எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் அவர்கள் வந்து ஒரு முன்னணி டைரக்டர் மட்டுமில்ல, அவர் ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ளவர். அவருடைய படக்கதைகளில் தான் நமது முன்னாள் எதிர்க்கட்சியாக இருந்த நமது யார் விஜய் சார், அவர் பேர் என்ன, விஜய், அவர் வந்து எதிர்க்கட்சியாகவும் வந்தார். விஜயகாந்த், ரஜினிகாந்த் வந்தார். இப்படி எத்தனையோ பேர் அவர் வளர்த்து விட்டவர். அவருடைய கதையம்சமும் இடதுசாரி சிந்தனையோடு தான் இருக்கும். தன் மகனையும் ஏன் வந்து அப்படி வளர்க்கக்கூடாது என்று இடதுசாரி சிந்தனையோடு தான் வளர்த்திருக்கின்றார். அவர் படமும் தோல்வியே இல்லாமல் தான் வந்து படம் ஓடி இருக்கு. நல்ல பீக்கில் இருக்கும்போது தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. அவருடைய சிந்தனையும் வந்து இடதுசாரி சிந்தனை என்றே வந்து ஏறத்தாழ அப்படித்தான் சொல்ல வேண்டும். எல்லாரையுமே அனுசரித்து தான் போகிறார். அப்போ அவர் வந்து நீதி தர்மத்துக்கு கட்டுப்பட்டு கடந்த அரசு செய்யாததை இந்த அரசு செய்கின்றது. நியோமேக்ஸ் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பட்டியலிடப்பட்டு கொண்டிருக்கின்றன. விரைவாகவே ஒரு நல்லதொரு தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் வருகிறது. என்ன வந்து இப்போ நான் வந்து முன்னாடி திமுகவை ஆதரித்தேன். அதுக்காக வீடு வாசல் எல்லாம் விற்று கொடுத்தாச்சு. நியோமேக்ஸ்லேருந்து பணம் வர்றாப்புல தெரியல. அவர் பணம் வராததுக்கு காரணம் அவருடைய பழைய அரசனுடைய குடும்ப பின்னணியும் ஒரு காரணம். அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், திரும்ப சொல்ல வேண்டியது இல்லை. ஆக என்ன தவறு செஞ்சாலும், கொலையெழுத்து போட்டாலும், நம்மளை மொட்டையடிச்சு விட்டாலும் அந்த திமுகவை தான் ஆதரிக்கணுங்கிறது என்ன தலையெழுத்தா? சொல்லுங்கள். தலையெழுத்தா? பணம் வாங்க வேண்டும், போட்ட பணத்தை வாங்க வேண்டும், அதற்கு உண்டான முயற்சியில் இறங்க வேண்டும். கடந்த முறை சட்டசபையில் இதை பற்றி யாரும் ஒருவர் கூட வாய் திறக்கவில்லை. ஆனால் இந்த அரசு வாய் திறந்து பேசுகின்றது. அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு உத்தரவிடுறாங்க. ஒரு நல்லதொரு தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. நான் கடந்த முறை அழுத்தி சொன்னேன். இதில் ஏறத்தாழ 3.5 லட்சம் பேர் பணம் போட்டிருக்காங்க நியோமேக்ஸில். எல்லாமே வயசானவங்க தான். ஒரு குடும்பத்துக்கு 4 ஓட்டு வச்சாலும் 3 லட்சம் அப்படிங்கும்போது முன்னாங்க 15 லட்சம் ஓட்டு. இந்த 15 லட்சம் ஓட்டுமே திமுகவுக்கு எதிராக தான் விழுந்தது. இப்போது இந்த அரசு, விஜய் ஜோசப் சார் அரசு நடவடிக்கை எடுத்து நமக்கு பணம் கிடைக்கும் போது நமது வயிற்றில் பால் வார்க்கின்றார்கள். ஆக இந்த விசுவாசத்தை எப்போதும் நியோமேக்ஸில் பணம் போட்ட எவரும் மறக்க மாட்டார்கள். அப்போ இந்த ஓட்டு பெர்மனண்டாகவே வந்து விஜய் சார் அரசுக்குத்தான் விழும். நாம் இதை எத்தனையோ தடவை எடுத்து சொன்னோம். அவங்க வந்து கேட்குறாப்புல இல்லை. ஏழை சொல் அம்பலம் ஏறாது. என்னையா சினி ஃபீல்டை பிடிச்சாச்சு, டிவியை பிடிச்சாச்சு, என்ன இன்னும் ஆசை அடங்கலை. என்னையாவும் ஆசை அப்படின்னு கேட்டால் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையில் உள்ள தூரம் தான் அவங்க ஆசையாக. விண்ணுக்கும் மண்ணுக்கும் உள்ள இடைப்பட்ட தூரம் தான் ஆசைன்னா அது வந்து யாரும் இன்னமும் தர முடியாது. எல்லாத்துலேயுமே மூக்கம் நுழைக்கணும். 1,00,000 பேர் பாதித்தாலும் சரி, 10 லட்சம் பேர், கோடி பேர் பாதித்தாலும் அவங்களுக்கு தேவை பணம். அப்படிங்கும்போது அப்புறம் ஆட்சி கவிழத்தானே செய்யும், விசில் சத்தம் கேட்கத்தானே செய்யும். அதை இன்னும் அவர்கள் உணரவில்லை. இது மட்டுமா? எந்த ஒரு எங்கள் மாவட்டத்திலலாம் சூப்பர் மந்திரிங்க முன்னாடி எல்லாம் மக்கள் பிரச்சனைக்கு போனாக்கா ஓடி வந்து செய்வாங்க. இப்போ கையை விரிக்காங்க. நியோமேக்ஸ்னாலே தள்ளி நில்லு, 50 கோடிக்கு மேலே அவங்க தான் டீல் பண்ணுறாங்க, நாங்கள் பண்ண முடியாது.
அதனால் வந்து நீங்கள் வந்து கோர்ட் வழியாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. எப்படி போனவங்க என்கிட்ட வந்து சொன்னது, போனவங்க சொல்கிறாங்க, நாங்கள் கிளர்க்கு மாதிரி தான், நாங்கள் மாதம் மாதம் மாமூல் தரணும், மாதம் மாதம் மாமூல் தரணும், வந்து அதுபோக மாநாடு கட்சி கூட்டங்களுக்கு வந்து பணம் தரணும், எலெக்ஷனுக்கு செலவழிக்கணும். அது நாங்கள் செய்யலை அப்படின்னா நீ மந்திரி நீ எந்திரிச்சு வெளியே கொண்டுருவாங்க. ஏன்னா அங்கே உண்மையை பேசுகிறதுக்கு வந்து காலம் கிடையாது. திமுகவில் கடந்த முறை சிங்கிள் மெஜாரிட்டியில் வந்தது, காங்கிரஸுக்கு ஸ்பெக்ட்ரம் காமிச்சு அதிகமான இடம் வாங்கிட்டாங்க. அந்த அதிகமான இடத்துல வந்து திமுக வந்து அலையன்ஸ் பார்ட்டி காங்கிரஸ் கொடுத்தது, காங்கிரஸ் அதில் பெருவாரியான தொகுதி தோற்று விட்டது, எதிர்கட்சி வந்துருச்சு. அப்போ தோல்விக்கு என்ன காரணம் என்று ஆய்வு கூட்டம் போட்டு ஊழியர் கூட்டம் நடக்குது. அதெல்லாம் நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன். தோல்விக்கு காரணம் வந்து கலைஞர் தான். கலைஞர் ஏன் வந்து அதிகமான சீட்டு காங்கிரஸுக்கு கொடுத்தாரு, அந்த கொடுத்த இடத்துல தான் எதிர்கட்சிகள் பூரா ஜெயிச்சிருக்கு அப்படின்னு. என்னை பார்த்தாங்க, மாவட்டம் நீ எந்திரிச்சு நீ முன்னாடி வா, பின்னாடி போய் உட்காருன்னு, நீ வாயை திறக்கப்படாது அப்படின்னு. என்ன வந்து சரின்னு பேசாமல் உட்காந்துட்டேன். அப்புறம் கூட்டம் முடிஞ்சு கேட்டேன், நான் என்ன தப்பு பண்ணேன், உண்மையை தானே பேசுகிறேன். நீ உண்மையை பேசுகிறப்படா எனக்கெல்லாம் ஆபத்து. நான் சொன்னேன், எனக்கு என்ன அறிவாலயத்திலேருந்து மாதம் 5 லட்ச ரூபா வருதா, இல்லை நான் என்ன கட்சி பதவியில் இருக்கேன்னா? உனக்கு கட்சி பதவியும் இல்லை, உனக்கு அறிவாலயத்திலேருந்து பணமும் வரல, ஆனால் எனக்கு மந்திரி பதவி போயிடும், கட்சி பதவியில் போயிடும். நீ வாயை மூடிக்கிட்டு அமைதியாக பேசாமல் பின்னாடி உட்காருன்னாங்க. உண்மை அதுதானே, அது சொன்னால் ஏற்றுக்கிற மாட்டாங்கல்ல, பேசாமல் அமைதியாக இரு அப்படின்னு. அதாவது ஒரு படத்தில் சொல்லிடாதுன்னு சொல்லுவான், அவன் வந்து வில்லடிப்பான். அப்போ அவன் கேட்பான், கூட வந்து வில்லை எடுத்தவன் வில்லன்பான். அப்போ ராமர் தான் வில்லு எடுத்தார், அவர் வில்லனாம்பான். டேய் குண்டக்க பண்டக்க கேள்வி கேட்டுருந்தா அடுத்த கூட்டத்துக்கு வராத, அடுத்த கூட்டத்துக்கு வராது. இந்த மாதிரி நானே கஷ்டப்பட்டு நான் முட்டாளை சேர்த்து கொண்டு வந்தேன் அப்படின்னாக்கா நீ வந்து தேவையில்லாத பேசிக்கிட்டு அடுத்த கூட்டத்துக்கு நீ வராதம்மா. அதே மாதிரி தான் நம்ம திமுக நிலைமையும். உண்மையை சொல்லிட்டா வரவிட மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க. தோல்விக்கு காரணம் மெயின் வந்து டிஎம்எக்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ண போய்த்தான், மறைமுகமாக வந்து சப்போர்ட் பண்ண போய்த்தான் அது தோல்விக்கும் ஒரு காரணம். அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இந்த அரசு அழகாக நடவடிக்கை எடுக்கின்றது, நம்பிக்கை பிறக்கின்றது. இது போக வந்து கடந்த முறை வந்து சரியான முறையில் சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆகலை. அதாவது சொல்கிறாங்க, நியோமேக்ஸ்க்கு வந்து ஏறத்தாழ 300 துணை கம்பெனிகள் உள்ளதாக சொல்கிறாங்க, 120 சொல்ல, 3 டைரக்டர்ஸ், அத்தனை பேர் மேலே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாதான் டோட்டல் அமௌண்ட்டு எவ்வளோன்னு தெரியும், அவங்க ஃப்ராடு பண்ணது என்னன்னு தெரியும். இப்போது அதனுடைய துணை கம்பெனிகள் அத்தனையிலையுமே வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண சொல்லி எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்காங்க இந்த அரசு. ஏன் கடந்த அரசு செய்யவில்லை? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். நமக்கு தேவை பணம், நாம் இழந்த பணத்தை மீட்பது. நமக்கு கட்சி பாகுபாடெல்லாம் தேவையில்லை. இழந்த பணத்தை மீட்போம், அதற்காக நாம் நடவடிக்கை எடுப்போம். ஏன்னா அதாவது நம்ம தலைவன் வீட்டுக்குள்ளே இருக்கிறவன் திருடன் தானே, அதுக்காக அதை ஆதரிக்க முடியுமா? ஆதரிக்க முடியாது. ஏன்னா இழந்த பணத்தை நாம் மீட்க வேண்டும், அதற்கு போராட வேண்டும். இந்த போராட்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நீதிமன்ற போராட்டம், நீதிமன்றத்துக்கு வெளியே போராட்டம், டெய்லி வந்து முதலமைச்சருக்கு கடிதம், இப்போ ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து போராடி கொண்டிருக்கின்றோம். ஆகையால் வந்து இது வேறு அது வேறு, நட்பு என்பது வேறு, நான் இந்த மீடியா நடத்துறது இது வேறு. இது ரெண்டையும் போட்டு குழப்பக்கூடாது. நாம் பணத்தை மீட்டெடுப்பதற்காகத்தான் பொது விஷயங்கள் வந்து இதில் பேசப்படும். பொது விஷயங்களையும் நட்பையும் கட்சியையும் போட்டு குழப்பக்கூடாது. நமக்கு தேவை பணம்னா என்ன, திருடிட்டு இல்லை, நம்ம போட்ட பணத்தை திரும்ப வாங்கணும். நண்பர்களே, இந்த வீடியோ வந்து நீங்கள் எல்லார்கிட்டையும் சேருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இனி அடுத்தடுத்து நிறைய வீடியோ போடுவேன்.
இது ஒவ்வொருத்தரும் போய் சேருங்க. இந்த சார்ஜ் ஷீட் போட்டு எல்லா துணை கம்பெனிகளையும் சேர்க்கறதுங்கிறது பெரிய விஷயம். நமக்கு சட்டசபை சபாநாயகரே வந்து இதில் இப்போ சட்டசபையில் அறிவிச்சிட்டாரு. இதனால் வந்து நடவடிக்கை வேகம் எடுக்கும். அதாவது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நேரம் வந்து அதிகமில்லாததுனால 2 பாயிண்ட்டோடு விட்டுறேன். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்னவென்றால் 3 பிரிவுகளாக பிரிக்க வேண்டும். ஒன்று பொலிட்டிக்கல் லைன், இன்னொன்று அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லைன், இன்னொன்று ஜுடிஷியல் லைன். பொலிட்டிக்கல் லைன் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது அரசு. அந்த அரசு அந்த அரசு அரசின் சட்டத்தை அங்கே வந்து சட்டம் இயற்றுவது தான் வேலை எங்கள் சட்டசபையில். அதை அமல்படுத்துவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லைன். அதாவது அதிகாரிகள் என்பது யார்? முதன்மை அதிகாரி என்றால் சீஃப் செக்ரட்டரி. இது உள்துறைக்கு வந்து உள்துறை செயலாளர். அதுக்கு கீழே வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு ஒவ்வொரு துறை வாரியாக வரும். அடுத்ததாக இரண்டுக்கும் உரசல் ஏற்படும் போது ஜுடிஷியல் லைன் தலையிடும். ஜுடிஷியல் லைன் அதாவது நீதித்துறை தலையிடும். இது எல்லாம் சேர்ந்தது தான். இப்போ அரசியல் சாசனப்படி இந்த நடவடிக்கை தொடருவதற்கு சரியான பாதையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரசு கவனத்திற்கு கொண்டு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லைனில் கொடுத்து அது வந்து உத்தரவாகி நீதிமன்றத்துக்கு சென்று தேவையான நடவடிக்கை எடுத்துருவாங்க. அப்போ இதனுடைய வேகம் கூடும். இதில் உண்மைத்தன்மை இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இது சாதாரண விஷயம் இல்லை. இதற்கு முன் கடந்த அரசு செய்யவே இல்லை. இந்த அரசு செய்கின்றது என்றால் இந்த அரசுக்கு நாம் கடமைப்பட்டவர்கள், நன்றி கடன் பட்டவர்கள். ஆகையால் நமக்கு வழக்கு வேகம் எடுக்கும், நமக்கு விடையும் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆகையினால் வந்து இந்த விஷயத்தை நீங்கள் எல்லோருமே நம்மளுடைய நியமக்ஸில் பணம் போட்டவங்கள்ட்ட கொண்டு போகணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இத்தோடு முடிக்கின்றேன். வணக்கம்.